கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது யார்? இந்தியம், காங்கிரஸ், அம்மையார் இந்திரா காந்தி. கொடுக்கும் போது ஆட்சியில் இருந்து கைவிட்டு வேடிக்கை பார்த்தது யார்? திராவிடம், திமுக, ஐயா கருணாநிதி அவர்கள். கச்சத்தீவு எனக்கென்றால் கடல் தூரம் அதிகம், கச்சத்தீவு அவனுக்கு என்றால் அவனுக்கு கடல் தூரம் அதிகம். இலை தாண்டி வருகிறான் வருகிறான் என்று இதுவரை 850 மீனவனை சுட்டே கொண்டிருக்கிறார். இன்றும் சிறைக்குள் நம்மவர்கள் படகை பறிக்கிறான், அனுசரணையாக்கிறான், ஏலம் விடுகிறான், மலையை கிழிக்கிறான். அப்பனுக்கு முன்பு மகனை, மகனுக்கு முன்பு அப்பாவை நிர்வாணப்படுத்தி அடிக்கிறான். மீனின் அணுக்கு ரத்தத்தை குடி குடி என்று சொல்லி அடிக்கிறான். தன் நாட்டு குடிகளை கொன்று வைக்கிற ஒரு ராணுவத்திற்கு பயிற்சி கொடுத்து, பணம் கொடுத்து, ஆயுதம் கொடுத்து, அதை நட்பு நாடு என்று உலகத்தில் எந்த நாடு பாராட்டும்? என் நாடு பாராட்டுகிறது. கச்சத்தீவை கொடுக்கும் போது வேடிக்கை பார்த்து நின்றார்கள். கச்சத்தீவை கொடுத்தது தவறு என்று வாதித்தவர் ஒரே ஒரு வீர மகன் நம்முடைய தாத்தா முக்கையத்தவர் மட்டும்தான். அதற்கு பிறகு வர ஒவ்வொரு தேர்தலிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம். தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை மீட்க போராடுவோம். யார்? திராவிடம். நாம வந்த பிறகு தீவிரமாக மீட்க போராடுவோம். ஒரு தீவிரத்தை சேர்த்துக் கொண்டார்கள். ஏன்? தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி உள்ளது, அதை விட்டக்கூடாது. அதனால தீவிரமாக இப்ப பாரு, அந்த கச்சத்தீவை மீட்பு என்பது தேர்தல் அறிக்கையில் இல்லை. இந்த தேர்தல் அறிக்கையில வராது. ஏன் வராது? கேட்க ஒருத்தருக்கான். ஏன் இவனால மீட்காம என்ன பண்ணிட்டு இருந்த? 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய அமைச்சரவையில் இருந்த நீ மீட்காம என்ன பண்ணி கொண்டிருந்த? கேள்வி எடுத்து கொடுத்த காங்கிரஸோட எதற்கு கூட்டணி என்ற கேள்வி வரும். ஒரு சொத்து தனி தர முடியாது என்று சொல்ல காங்கிரஸோட எதற்கு கூட்டணி என்ற கேள்வி வரும். கச்சத்தீவை கொடுத்ததுதான் தீர்ப்பு எடுக்க என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்குக்கு பதிப்பளி தாக்கல் செய்தது காங்கிரஸ். பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கும் போது இதே வழக்கு அதே பதில் எப்படி கொடுக்கப்பட்டது கொடுத்ததால் திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடமில்லை. ரெண்டு கட்சி ஒரே நிலைப்பாடு. கச்சத்தீவை திருப்பி எடுக்க முடியாது, மீனவர் வாழ்முறையை பாதுகாக்க முடியாது. இந்த நிலைப்பாடு கொண்ட கட்சிகளோடு மாறி மாறி இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் கூட்டு அதற்கு இந்த தேர்தலை நாம் எல்லோரும் வைக்க வேண்டும். பெரிய வேட்டு புரியுதா? ஏன் தமிழ் தேசிய அரசியல் அவசியப்படுகிறது? ஏன் இந்த அரசியல் வேகமாக வளர்கிறது? இதுதான், இது காலத்தின் தேவை. சத்து விழுகிற மீனவன் இந்திய மீனவன் என்றால் தமிழ் தேசியம் பிறந்திருக்காது. சத்து விழுந்த மீனவன் தமிழ் மீனவன் என்றால் அந்த இடத்தில் இந்தியம் சத்து, திராவிடம் சத்து, தமிழ் தேசியம் பிறந்தது. ஆந்திர காட்டுக்குள் 20 பேரை சுட்டுக் கொண்டார் ஐயா சந்திரபாபு நாயுடு. ஆரத்தில் வழியில் வாழ்ந்த மரபர் கூட்டத்தை திருடர்கள் பட்டம் வைத்து சுட்டுக் கொண்டார். கட்டையின் எண், செத்து கிடந்த இனத்தின் உறவுகளின் காலியும் எண் நம்பர் போட்டு வைத்தது. ஒரு மகன் கேட்க இந்த மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மானத்தமிழர் உயிருக்கு இல்லையா என்று கேட்கல. கேட்டால் இந்த மகன் ஒருவன் தான், உன் உடன் பிறந்தார்.